வரது அதுவே டயர்ட் ஆயிடுறாங்க. டியூஷன் போகணும், அப்போல்லாம் விளையாட முடியாது. சனி ஞாயிறு மட்டும் மெயினாக இருந்தால் போதும். சார் ஈவினிங்ல எப்பயுமே இருந்தால் நல்லது தான் சார். காலையில ஈவினிங் சில நேரம் வந்து ஸ்கூல் பசங்க தான் இல்லை, வயசான பெரியவங்க கூட போய் லைப்ரரியில் படிக்கலாம். அதனால டைமிங்கே தேவையில்ல. அது எப்போ தோணுதான் நைட் டைம் மட்டும் முடிந்தா போதும். லீவ் டைம்ல அவங்களாம் அனுப்பலாம் படிக்கிறதுலாம். ஸோ இன்னும் அந்த லைப்ரரினா நீங்களும் போவீங்க? கம்பல்சரி போகும் சார். எங்கே இருந்தால் எந்த லொக்கேஷனில் இருந்தால் உங்களுக்கு ஈஸி? இப்போது எனக்கு கேட்குறீங்களா இல்லை இந்த இதில் ஒன்று தான் திறக்க போகிறீங்களா? இந்த லொக்கேஷனில் ஒரு சென்டர் பாயிண்டில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓவராலாக வந்தாங்க சார். நம்ம மணிக்கூண்டு கிட்ட லைப்ரரி எதுவுமே கிடையாது சார். அங்கே வந்து நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் கிராஸ் பண்ணி போகிற இடம் தான். சும்மா கொஞ்ச நேரம் உள்ள போய் கையெழுத்து போட்டு படிச்சுட்டு போகிறது என்ன பண்ண போகிறாங்க. பசங்களுக்கு கரெக்டாக வந்து போகிற இடம் அதுதான். பேப்பர் படிக்கணும் கூட ரோட்டில் உட்காந்து படிக்கணும், லைப்ரரியில் போய் உட்காந்து படிக்கணும். ஓகே. இப்போ யார் பேப்பர் படிக்கிறீங்க? யாரும் டிவியை கூட இல்லை, ஃபோன்லேயே பார்த்து ஃபோன்லேயே எல்லாமே இருக்கிறதால ஃபோனில் எல்லா பிரச்சனையும் அது ಬಿಟ್ಟು ಇருக்கு ಸ್ಕೂಲ್ ಪಕ್ಕ ಇಲ್ಲ ரோட்டில் படிக்கிறதோட பேப்பரில் படிக்கிறதுக்கு கண்ணுக்கு நல்லது சார். இப்போ இருக்க பசங்க வரல ஃபோனையே பார்த்துட்டு இருக்காங்க. இதே 80 வயசு கிழமை கண்ணாடி போடாத அப்படியே படிக்கிறான். அது பேப்பரை புக்கில் பார்த்து படிக்கிறது நல்லது தானே. ஃபோனில் படிச்சு என்ன பண்ண போகிறாங்க? நல்ல விஷயம் நீங்க செய்ய முடியலையே. ஸோ உங்களுக்கு வேற பிரயோஜனம் அது. உங்களுக்கு வேற என்னெல்லாம் லைப்ரரி தான் நல்லா இருக்கும்? ஸ்கூல் பக்கத்தில் இல்லை பார்க் பக்கத்தில் அந்த மாதிரி என்ன இருந்தால் ஓகேவா? இல்லை இவங்க சொல்கிறாரு பார்க் பக்கத்துல பசங்களை விளையாடுறது கூட நாங்க கூட பார்க் பக்கத்துல என்ன பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே டைம் நம்ம இதுக்குன்னு போக முடியாது. பார்க் பக்கத்துல பார்க்ல விளையாடிட்டு இருக்காங்க, நம்ம லைப்ரரி போயிட்டு வரலாம். அங்கே பார்க் இருக்கு சார். பார்க் இருக்கு, அது பக்கத்துலேயே எதாவது ஒன்று பக்கத்துல இருந்தால் நல்ல ஐடியா. பசங்களையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், லைப்ரரி போய் படிச்ச மாதிரி இருக்கும். ஒரு கிரவுண்ட் பெரிய பெரிய பார்க் யோகா கிளாஸ் அது பக்கத்தில் இருக்கிறது நல்லது சார். வேஸ்ட் கலெக்ஷன் ப்ராப்பராக இருக்குமா? கார்பேஜ் குப்பை அது கரெக்டாக அது ஓகே. டெய்லி வந்து இது பண்ண போகிறாங்க. ட்ரைனேஜ் அது ட்ரைனேஜ் இப்போ வந்து சில இடத்துல வந்து இப்போ பைப் லைன் சரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பள்ளம் போட்டு ட்ரைனேஜ் லைனு தண்ணி லைனு இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக தான் ஓடிட்டு இருக்கு. பழைய பைப் லைன் எல்லாம் எடுத்து புதுப்பிக்கிறாங்க. அது எவ்வளோ நாளில் இப்போ அதெல்லாம் முடிஞ்சாதான் இவங்க பண்ணியிருக்காங்களா இல்லை நாங்களே சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கா? போயிட்டு இருக்கு சார். அது காலகாலத்துக்கு இருக்க தான் செய்யுங்க சார். ஏன்னா வந்து அதை 50-100 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப் லைன் இப்போ தான் எடுத்துகிட்டு புதுசு போடுறாங்க. ஸோ அது எது ப்ராப்ளம் இல்லை சார். ஸோ இந்த அம்மா கேண்டீன்லாம் அப்படியே சொன்னீங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது விட்டு இல்லை சார். இல்லை, அது மட்டும்தான் இருக்குது. அது மட்டும்தான் திருப்பி open பண்ணலாம். கம்மியான விலையில சாப்பாடு. நீங்கள் சொன்னீங்களா மலிவு விலையில் சாப்பாடு என்ன கிடைக்குது, அந்த மாதிரி இங்கே ஒன்று கூட கிடையாது. எங்கெங்கே இருந்தால் உங்களுக்கு நீங்கள் ஓவரால் எங்கே தோணாலும் நல்லா இருக்கும். சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே தோணாலும் ஆப்ஷன். கேண்டீன் உள்ள என்னென்னலாம் வசதி உங்களுக்கு தேவைப்படும்? கேன்டீன் உள்ள என்னென்ன ஃபஸ்ட்டு சாப்பிட்ற பொருள் நல்லாயிருக்கும். குவான்டிட்டி, குவாலிட்டி, ப்ரைஸ். எவ்வளோ நீங்கள் மேக்ஸிமம் பே பண்ணுறோம்? இவ்வளோ தான் அதிகபட்சம் இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 10 rupees, மினிமம் 10 rupees வைக்கணும் வச்சுங்களேன். இப்போ 30 rupeesக்குள்ளே இருந்தால் ஒரு ரைஸ், ஒரு ஏதோ குழம்பு சாம்பார், ஏதோ ஒரு ரைஸு, ஒரு சாப்பாடு, ஒரு கூட்டு, அது மாதிரி 30 rupeesக்குள்ளே ஊற்றிங்கன்னா ஒரு 30 ரூபா. ஆமாம். நம்ம ரோட்டு கல்லில் எங்கன்னா வெளியே கேண்டீனில் இந்த கையெண்ணி பவுனில் எங்கே சாப்பிட்டாலும் சரி 100 இல்லை 70 ஆகிடும். ஸோ ஒரு 30 ரூபா தரமான பொருளாக சொல்கிற போல. அந்த 30 ரூபாய்க்கு அம்மா கேண்டீனே இருக்குது. 5 rupees 3 rupees அதெல்லாம் தராங்க. அது ஏற்ற மாதிரி பொருள். வேறு வழி இல்லைன்னு சாப்பிட்டு தான் அவனும் பசி எடுக்குது, என்ன பண்ணும்? பாக்கெட்டில் அவ்வளோதான் பணம் இருக்குன்னு அது ஏற்ற மாதிரி தான் சாப்பிடும். சொல்ல இல்லை. நாங்கள் வீட்லேயே தான் பெரும்பாலும் கேண்டீன் அவ்வளோ சாப்பிட்றது. ஜென்ஸுங்களுக்கு பெரும்பாலும் கேண்டீன். சில பேர் வேலைக்கு போவாங்க போடுவாங்க. பாக்கெட் காசு எடுத்து வீட்டுக்கு வர சாப்பிட்டு போவாங்க. தரமான பொருள் கிடைக்கல. இப்போ இவங்களாம் வீட்டில் இருக்க போகிறாங்க, இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வீட்டில் இருக்கிறத எதை வச்சு சாப்பிட்டு ஆம்பளைங்க ஒர்க்கிங் லேடிஸ் இருக்காங்களே, ஒர்க்கிங் லேடிஸ் அவங்க வீட்டிலே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாக்ஸில் வச்சுன்னு போயிடுறாங்க சார். செய்வாங்க, அதனால உடம்பு முடியலன்னா அவங்களுக்கு லிஸ்ட்டு கொடுத்து தானே சார் ஆகணும். அன்றைக்கி சாப்பிட்டு தானே ஆகணும். அதை தான் கேட்குறோம்.